உங்களை மாதிரி ஆகணும் எங்களை மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஹாய் ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்து எப்படி கேப்கட்டில் மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு தேவையான ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கேப்கட்டு, அப்புறம் வந்து VPN, ப்ராக்ஸி, அப்புறம் வந்து பிக்ஷாட் ஆப்பு, அப்புறம் ஃபோட்டோரம் ஆப்பு. ஓகே, இது நாலுமே இருந்தாலே போதும். உங்களுக்கு பிக்ஷாட் ஆப் வந்து டேரெக்டாக டெலிகிராமில் கொடுத்துருப்பேன். நீங்கள் போய் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மற்ற 3 ஆப்புமே உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். சரியா? இப்போ வந்து ஜஸ்ட் வந்து VPN வந்து ஆன் பண்ணிட்டு கேப்கட்டை நான் ஆல்ரெடி வந்து VPN வந்து ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அப்டேட் கேட்கும். அப்டேட் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எந்த வீடியோ சூஸ் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 6 செகண்ட் வந்து வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ஆடு கொடுத்துக்கோங்க. ஆடு கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ தொட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கொடுத்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கொடுத்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோரம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, பிக்ஷாட் தேவையில்லை, ஃபோட்டோரம் ஆப் மட்டுமே போதும். ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோரம் ஆப்பு. ஓகே, இப்போ ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ரிமூவ் பேக்ரவுண்டு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து பைக் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டெலீட் ஆயிரும். சரி, பைக் வீடியோ வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். இப்போ பேக்ரவுண்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எரேஸ் கொடுத்துட்டு ஓகே, இந்த ஃபோட்டோ தொட்டுட்டு ஒரு நிமிஷம் பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளிக் ஆயிரும். ஓகேவா? பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிரும். இப்போ ரைட் சைடில் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி பண்ணிக்கோங்க. சேவ் டு கேலரி பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா மறுபடியும் அகைன் அந்த ஆப் வந்து இருக்கும். இப்போ ரிமூவ் பேக்ரவுண்டு ரீடச் கொடுங்க. ரீடச் கொடுத்துட்டு இப்போ வந்து எந்த ஃபோட்டோ வந்து ரிமூவ் பண்ணமோ ஜஸ்ட் அதே ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரெஷ் ஐக்கானை வந்து இப்போ வந்து ஆப்ஜெக்ட் வியூ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். சரியா? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த ஃபோட்டோ எல்லாமே மறைஞ்சிடும். ஜஸ்ட் இப்போ வந்து ரைட் சைடில் இருக்கும் ஷேர் ஐக்கானை கொடுத்துட்டு ஓகே, கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஷேர் ஐக்கானை கொடுத்துட்டு சேவ் டு கேலரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ அகைன் கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிமூவ் பண்ண திரும்ப ஆப்ஜெக்டிவ் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ஃபோட்டோ கொடுத்துட்டு இப்போ வந்து ஆப்ஜெக்டிவ் ரிமூவ் பண்ண வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து ரீசைஸை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு ரீசைஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். 9:60 கொடுத்துட்டு ஜஸ்ட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஜூம் இன் பண்ணுங்கள். ஓகே, இப்போது டிக் ஐக்கானை கொடுங்க. டிக் ஐக்கானை கொடுத்துட்டு கரெக்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு இந்த 4 கார்னரும் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கரெக்டாக 4 டிக்குமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அந்த ப்ளூ ஐக்கான் தெரியுங்களா? கரெக்டாக அதை கொடுத்துட்டு ஓகே, அவ்வளோ செட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆட் ஓவர்லே கொடுங்க. ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோவை தொட்டுட்டு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்டெப்பு மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி, இந்த வீடியோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோ தொட்டு ஒரு 3 கிளிப் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளிப்பில் வந்து கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா மாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். மாஸ்க் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து மிரர் கொடுங்க. மிரர் கொடுத்துட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். சரியா? கரெக்டாக அந்த இடத்துல வந்து சென்டராக வச்சுக்கோங்க. சரியா? சென்டராக வச்சுட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து சென்டராக இல்லை, கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து சென்ட்ரு கொடுத்துக்கோங்க. சென்ட்ரு கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இடத்த வந்து கரெக்டாக
இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரி, அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 3 கிளிப் வந்து ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை பார்ட் வேணுமோ அத்தனை பார்ட் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து செகண்ட் கிளிப் வந்து ஆட் பண்ணுங்கள். செகண்ட் கிளிப்பை கொடுத்துட்டு அதே மாஸ்க் கொடுங்க. மாஸ்க் கொடுத்துட்டு மிரர் கொடுத்துட்டு இப்போ அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்து எங்கிட்டு கட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ வந்து ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் ஃபுல்லாகவே கொடுத்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரியா? எங்கன்னு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எங்கிட்ட வந்து கட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ தேர்டு வீடியோ வந்து ஆட் பண்ணுங்கள். தேர்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு சேம் அதே மாஸ்க் கொடுங்க. மாஸ்க் கொடுத்துட்டு மிரர் கொடுத்துட்டு கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஹரிசாண்டல் இருந்துச்சுன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பிக்ஷாட் ஆப், நான் முன்னாடியே சொன்னேன் தெரியுமா, பிக்ஷாட் ஆப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபோட்டோ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். தெரியலனா ஓகே, இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். சரியா? கரெக்டாக இந்த ஃபோட்டோ வந்து அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃபோட்டோ வந்து சரியாக வந்து கட் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலே பாருங்கள், ஒரு கோடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு எரர் இருக்குது. ஓகே, அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ டிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து ஃபுல் ஆயிடுச்சு. கரெக்டாக 1 2 3. ஓகே, இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுட்டு இப்போ வந்து ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு ஃபுல் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த முன்னாடி உள்ள பைக் வந்து எப்படி கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்குது, அது பார்த்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த பைக்கை பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இந்த இடத்துல தான் கரெக்டாக வருது. கரெக்டாக அந்த பைக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன பிஸ்தரு கூட அப்படிங்கிற இல்லைங்கிற மாதிரிக்கு பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஓகே, இப்போ கனெக்டில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு கிளிப் வந்து ஆட் ஆகிடுச்சி. ஓகே, இப்போ ஆட் ஆகிடுச்சா? இப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துட்டு இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபோர்த்தாக ஒரு வீடியோ வந்து ஃபுல் ஃபோட்டோ ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கிளிப்புக்கு நேரம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த ஃபஸ்ட்டு கிளிப்பு தான். கரெக்டாக இதை கொடுத்துட்டு இப்போ வந்து கீ அனிமேஷன் வந்து செட் பண்ணலாம். கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கீ அனிமேஷன் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு கீ அனிமேஷன் கொடுத்துட்டு இங்கே ஒரு கீ அனிமேஷன் கொடுங்க. கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து கீழே தள்ளுங்க. கீழே தட்டி இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ஃபோட்டோ தொட்டுட்டு ரீசைஸ் கொடுத்து நம்ம வந்து அந்த கரெக்ட் பண்ணணும். என்னது ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ரீசைஸ் வந்து கொடுத்துட்டு 9:60 கொடுத்துட்டு கரெக்டாக இது வந்து ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து கீ அனிமேஷன் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ இந்த ஃபோட்டோவை தொட்டு லாஸ்ட்டு தேர்டாக உள்ள ஃபோட்டோவை தொட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஓகே, இப்போ சேம் அதே மாதிரிக்கு இந்த இடத்த தொட்டுட்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது வந்து எல்லாமே கொஞ்சம் முன்னாடி பின்னாடி இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நான் அந்த வீடியோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. கரெக்டாக அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சரியா? ஒரு வீடியோ நீங்கள் வந்து எடிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? இப்போ வந்து இது எல்லாமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக இந்த வீடியோவுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த ஃபோட்டோவுக்கு மேலே கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து கீ அனிமேஷன் வந்து ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃபோட்டோ தொட்டு இங்கே ஒரு கீ அனிமேஷன், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு கீ அனிமேஷன் வச்சுட்டு கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக 4 கார்னருமே கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு
ஃபிட் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகே, கரெக்டாக 4 எண்டிங்குமே ப்ளூ டிக் விழுதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஓகே, இந்த இடத்துல வச்சுட்டு இப்போ வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக இருக்குதா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை தொட்டுட்டு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ஸ்பார்க்கல் வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எதுவும் டவுட்னா கேளுங்க, கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸ்பார்க் வீடியோ ஒரு 4 செகண்டில் இருக்கும். ஆட் கொடுத்துட்டு இதுதான் அந்த வீடியோ. இப்போ ஸ்ப்ளைஸ் கொடுத்துட்டு ஃபில்டர் போய்ட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கரெக்டாக இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக முடியுது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அந்த 2வது ஃபோட்டோவை தொட்டுட்டு அப்படியே லைன் மார்க் இருக்கட்டும். இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோட்டோ கீழே செகண்ட் ஃபோட்டோ கீழே இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை வந்து கிளிக் பண்ணது வந்து கரெக்டாக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட வந்து நம்ம கட் ஆகுதோ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிட்ட வந்து கரெக்டாக கட் ஆகுது. சரியா? ஓகே, இப்போ வந்து 3rd ஃபோட்டோவை தொட்டுட்டு இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். சரியா? ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த 2 கிளிப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அந்த 3rd கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸ்மோக் எஃபெக்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இதுதான் அந்த வீடியோ. ஓகே, இதை இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆட் கொடுத்துட்டு இது வந்து ஸ்ப்ளைஸ் கொடுத்துட்டு ஃபில்டர் போய்ட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து எங்கிட்ட வந்து ப்ளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொடுக்கணும். சரி, அது இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகுது. இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகுது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, வச்சுட்டு இப்போ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை கொடுத்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்ப்ளிட் கொடுத்துட்டு இப்போ வந்து வீடியோ ஆன் பண்ணி பாருங்கள். ஓகே, கரெக்டாக இருக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஃபஸ்ட்டு அந்த ஸ்பார்க்கை தொட்டுட்டு இப்போ பேக் வந்துங்க. எஃபெக்ட் போய்ட்டு வீடியோ எஃபெக்ட் போய்ட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போகிறீங்க, ஆடியோ கொடுங்க. ஆடியோ கொடுத்துட்டு சவுண்டு ஃபிக்ஸ் கொடுத்துக்கோங்க. சவுண்டு ஃபிக்ஸ் கொடுத்துட்டு கேமரா ஃப்ளாஷ். ஓகே, கேமரா ஃப்ளாஷ் கொடுத்துக்கோங்க. இப்போ கரெக்டாக அந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கீழே இப்போ வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை கரெக்டாக அந்த ஃபோட்டோ தொட்டு ஸ்மோக்கை தொட்டுட்டு இப்போ வந்து கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு சவுண்ட் ஆடியோ கொடுங்க. ஆடியோ கொடுத்துட்டு சவுண்டு ஃபிக்ஸ் கொடுங்க. இப்போ எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து கட் பண்ணிக்கலாம். சரியா? கட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போ வந்து உட்காருது கரெக்டாக அந்த ப்ளேஸ் ஆகிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு அனிமேஷன் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஒரு கிளிப்பு நீங்கள் வந்து ஆட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு சரி, ஒரு கிளிப்பை ஆட் பண்ணி கரெக்டாக எடிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த கிளிப்பு நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். சரியா? கரெக்டாக அந்த இதை வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போது இதை கொடுத்துட்டு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்டு இப்போ உங்ககிட்ட வச்சுக்கோங்க. லைன் மார்க்கை இப்போ உங்ககிட்ட வச்சுட்டு இப்போ வந்து எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய்ட்டு வீடியோ எஃபெக்ட் போய்ட்டு ஷேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஷேக். ஓகே, இப்போ இதை கரெக்டாக கொடுத்துட்டு VPN நீங்கள் வந்து கரெக்டாக ஆன் பண்ணால் தான் இது வந்து ஒர்க் ஆகும் இந்த ட்ரிக்கு. ஓகேவா? அப்படி இல்லைனா கொஞ்சம் முக்கியம் இருக்கும். இப்போ எனக்கு VPN கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அது வரைக்கும் நல்லா சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் மோடில் போட்டு அகைன் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகலாம் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். சாரி, கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.
ரெடி பண்ணலாம். இப்போ அப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கீழே வந்து ஏதாச்சும் ஒரு சைடு இருக்கும் ஷேக் எஃபெக்ட்னு வந்து சர்ச் பண்ணுங்கள். ஷேக் ஓகே சர்ச் பண்ணுங்கள். எனக்கு வந்து VPN கரெக்டாக கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆகிருந்துச்சின்னா இப்போ வந்து டக்குன்னு ஜஸ்ட்டு உடனே வந்துடும். ஓகே இப்போ வந்துருச்சு. இப்போ வந்து ஷேக் எஃபெக்ட் இருக்குங்களா, இப்போ டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு சேம் அதே ஷேக்கை தொட்டுக்கோங்க. தொட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு ஸ்பீடு கொடுத்துட்டு லோ ப்ரைஸ் ஓகே செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இதை கொடுத்துட்டு ஷேக் வந்து ஒரு 2 செகண்ட் 234 சம்திங் அதை வச்சுக்கோங்க. சரியா? ஓகே இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கீழே இண்டஸ்டன்ட் சம்திங் அதை கொடுத்துக்கோங்க. இப்போ ஓகே இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷேக் ஆகுதா? ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக ஆட் கொடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக டெலீட் பண்ணிக்கலாம். சரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகே ஓகே அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வீடியோட சாங் வந்து ஆடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே சம்திங் இதை வந்து ஓகே இப்போ இதை வந்து கரெக்டாக வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை வந்து ஓவர்லே கொடுங்க. ஓவர்லே கொடுத்துட்டு கரெக்டாக இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து செகண்ட் வீடியோ அந்த ஓவர்லே கொடுத்த வீடியோ தொட்டுட்டு ரிமூவ் பீச் கொடுத்துட்டு கஸ்டம் ரிமூவல் கொடுத்துட்டு ப்ரஷ் கொடுத்துக்கோங்க. ஓகே கரெக்டாக அந்த இடத்துல ப்ரஷ் பண்ணுங்கள். ப்ரஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. கரெக்டாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். பைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். அப்படி ரிமூவ் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ அவுட்புட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரியா கரெக்டாக அந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். ஓகே இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ டிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து கட் ஆகிரும். சரியா கட் ஆகிடுச்சுன்னா இப்போ அதே சேம் அதே ஓவர்லே கொடுத்துட்டு ஓவர்லே கொடுத்துட்டு இப்போ வந்து பேக்ரவுண்டு கொடுக்கலாம். சரியா பேக்ரவுண்டில் வந்து ஒரு வந்து ஸ்பார்க் இமேஜ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகே இந்த ஸ்பார்க் இமேஜ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து ஸ்ப்ளைஸ் கொடுத்துட்டு கரெக்டாக ஃபில்டர் போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரிமூவ் ஆகும்போது ஓகேவா. ஓகே இதை வந்து செகண்ட் வீடியோ வந்து ரிமூவ் பண்ண பேக்ரவுண்டு வந்து ஜஸ்ட்டு ஓவர்லே கொடுத்துட்டு லேயர் கொடுத்துட்டு ஓவர்லே கொடுத்துக்கோங்க. சரியா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே அவ்வளோதான். சேம் இதே ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் சேம் இதே ப்ராசஸ் தான். ஓகே ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கரெக்டாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து இது கட் பண்ணது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா வீடியோ முடிஞ்சு. ஓகே எதுவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விட்டு ஒரு ஸ்மைல்